சுமாமா இப்னு உசால் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக அவர் மிகப்பெரிய அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசராக இருந்தார். இப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா நைட்டு நேரத்துல யாராவது எதிரிகள் மதீனாவுக்கு வராங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நபர் மாட்டிக்கிட்டாரு. அவரை பிடிச்சி அவரு பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க, மஸ்ஜிது நபவியை கட்டி போட்டுட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவிக்கு வரும்போது அவரை பார்க்கறாங்க. பார்த்தா சுமாமா ஒரு மிகப்பெரிய அரபு தலைவர், ஒரு அரசர். அவரை பிடிச்சி பள்ளியில கட்டி போட்டிருக்காங்களே. நபி அவங்க கேட்டாங்க, யாரை கட்டி போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய அரசர், அவரை பிடிச்சி இப்படி கட்டி போட்டீங்க. இல்ல யார சொல்லலாம், ஒரு சந்தேகப்படுற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு, பிடிச்சி கட்டி போட்டுட்டோம். சரி நபி அவங்க சொன்னாங்க, அவருக்கு தேவையானதை செய்யுங்க, அவருக்கு என்ன சாப்பாடு தேவையா, என்ன கேட்கிறாரோ அதை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் கட்டி போடப்பட்டிருக்கு. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வராங்க. அவரிடத்துல கேட்கிறாங்க, சும்மாமா எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னு சொன்னா நானும் உங்கள பல பேரை கொண்டு இருக்கேன், நான் முஸ்லீம்களை பல பேரை கொண்டு இருக்கேன். இப்போ எனக்கு நீங்க கொன்னுட்டீங்கன்னா ரத்தத்துக்கு ரத்தம் சமமாக போயிடுச்சு. இல்ல என்ன நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க, எனக்கு நீங்க உபகாரம் செஞ்சீங்கன்னா நான் பெரிய நன்றி விசுவாசம் உள்ள நபராக நான் இருப்பேன், உங்களுடைய நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் என்ன நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் வராங்க, இதே வார்த்தையை சொல்றாரு. மூணாவது நாள் வந்து நபி அவங்க கேட்கறாங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதே வார்த்தையை சொல்றாங்க, என்னை கொன்னுடுங்க, கொன்னுட்டா பகரம் சரியாயிடும், இல்ல என்ன விட்டுடுங்க, நான் நன்றி உள்ளவனாக நான் வாழ்ந்துட்டு போறேன், இதே வார்த்தையை சொல்றாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சரி அவரை கழட்டி விட்டுடுங்க, அவர் தான் கழட்டி விட்டா என்ன செய்யறாரு, நன்றி உள்ளவராக இருப்பார்ல, கழட்டி விட்டுட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நபி அவங்க சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, கழட்டிட்டு விட்டுட்டாங்க. அப்போ அந்த நபர் போறாரு, அவருடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு போறாரு. போய் குளிச்சுட்டு மறுபடியும் அந்த வாகனத்தை எடுத்து பள்ளிக்குள்ள வராரு. வந்துட்டு ஃபுல்லா வந்தாலும் சஹாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க மஸ்ஜிது நபவியில. ஒரு சத்தம் போட்டு சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லிட்டு நபி அவங்கள பார்த்து சொன்னாரு, முஹம்மது அவர்களே, இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத முகம் இருக்குன்னு சொன்னா உங்க முகமா தான் இருந்துச்சு, உள்ளத்துல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத முகமா இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க முகத்தை பார்க்கும்போது இந்த உலகத்துல வேற எந்த ஒரு முகமும் எனக்கு பிடிக்காம ஆயிடுச்சு, உங்களை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்க முகம் அவ்வளோ ஒரு பிரியமான முகமாக என்னுடைய உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்த அந்த தீனுல் இஸ்லாமை பற்றி நான் கேள்விப்பட்டதை வச்சு நான் விளங்கிக்கிட்டேன், இது ஒரு மோசமான மார்க்கம், தீனை பார்த்தேன், இதை விட சிறந்த தீன் ஒன்று இருக்கவே முடியாது என்பதாக நான்